இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்க்கை. இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். தொடர்ச்சியாக வேதத்தினுடைய அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து. இவரை குறித்து நமக்கு தெரியும். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு ஆண்டவர் இவரை பிரித்தெடுத்து அழைக்கிறார். இவரும் ஒரு மனைவியாயிருக்கிற சாராளும் தகப்பனாயிருக்கிற ஆரானும் இவர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு ஆரானை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே ஆரான் மரித்து விடுகிறார். தொடர்ச்சியாக ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்கிறார். கர்த்தர் காட்டுகிற தேசத்திற்கு அவர் புறப்பட்டு வருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் அப்படியே அவர் புறப்பட்டு வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படுகிறதினாலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், செல்வ சீமானாக்குகிறார். ஆனா சொல்றாரு, வெளியே கூட்டு வந்து சொல்றாரு, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை பார், எண்ண முடியுமா? முடியாது ஆண்டவரே. கடற்கரை மணலை பார் ஆபிரகாம், எண்ண முடியுமா? முடியாது. இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும். கொஸ்டினபிள், ஒரு பெரிய கேள்வி தானே. எப்படி இருக்கும்? ஆபிரகாம் குமாரனோ குமாரத்தியோ இல்லை. ஆபிரகாம் சாராள் மட்டும்தான். அவருடைய சந்ததி கடற்கரை மணல் எத்தனையாயிருக்கும், வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எத்தனையாயிருக்கும் கர்த்தர் வெளியே கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா எதுவுமே இல்லை அவருக்கு, எந்த வாய்ப்புமே இல்லை. 75 வயசுல சொல்றார், இஸ் வெயிட் ஃபார் 25 years. ஆனா 100 வயசுல சொன்ன கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். இஸ் வெயிட் ஃபார் 25 years. இஸ் வெயிட் ஃபார் 25 years. 25 வருஷம் காத்திருக்கிறார். 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சறுக்குதல்கள் வந்துச்சு. ஒரு இடத்துல சறுக்குனார். உங்களுக்கு தெரியும் எங்க சறுக்குனார்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாராள் ஆபிரகாமுடைய மனைவியா இருக்கிற சாராள் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்லன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராள் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவனாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, சாராள் ஆசீர்வதிக்க போறப்பா. ஆனா எங்க ஆபிரகாம் ஜெபம் பண்றார் பாருங்க, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். ஏன் இஸ்மவேல் பிழைப்பானாக விண்ணப்பம் பண்றான்? இங்கே 16ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்க அப்படின்னா 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாரா பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்கதான் ஒரு சறுக்குதல். ஆபிரகாமுக்கு இங்கதான் ஒரு சறுக்குதல் வந்து அவன் சாராளுடைய சொல்ல கேட்டு அடிமை பெண்ணோட சேர்ந்ததுனால இங்க இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனா இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்ற, ஏ ஆபிரகாம், என் மகனே ஆபிரகாம், அவன் இஸ்மவேல் இல்லப்பா, உனக்கு தரக்கூடியது நான் ஈசாக்.
ஈசாக் சொல்ற, தெளிவா சொல்றார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இவன் உன் குமாரன் இல்லப்பா, இது உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் அல்ல, உடன்படிக்கை பண்ணப்பட போகிறவனும் அல்ல. அது ஈசாக்கு. அவன் தான் உன் கற்ப பிறப்பு, அவன் தான் உன் சந்ததி, அவன் மூலமா தான் ராஜாக்கள் பிறப்பாங்க, அவனுக்கு பின்னால தான் ராஜாக்களை நான் கொண்டு வருவேன். அவன் சந்ததியில் தான் கிறிஸ்துவம் பிறப்பார், கிறிஸ்துவம் பிறப்பார். இங்க ஒரு சின்ன சறுக்குதல், சறுக்குதல். ஆனா நீங்க இந்த சறுக்குதல் வருகிறதான சமயத்திலே, அதற்கு பின்பதான சமயத்திலே, இங்கே ஆபிரகாம் மம்ரே சமபூமியில இருக்கிறாரு, கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்களில் எடுத்து பார்க்கிறார், 3 புருஷர் வர்றாங்க. எதிர்கொண்டு போய் அவர்கள் எல்லாம் செய்கிறார். செய்துட்டு அந்த புருஷர் சோதோமை நோக்கி போகிறார்கள், அந்த பட்டணத்தை அழிக்க முடியாது. விசுவாசம் உள்ள ஆபிரகாம் எங்க அந்த பட்டணம் அழியாதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நீங்களாம் கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்கா? வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு, சறுக்குதல் வந்துச்சு. ஆனா அதை மீண்டும் எழுந்து வந்து மீண்டும் விசுவாசிக்கிற கர்த்தரால் முடியும் சொல்லி ஈசாக்கை பெற்றெடுத்தால், அதே ஈசாக்கை மோரியாம் தேசத்துல நான் காண்பிக்கும் மலைக்கு அங்க போய் அங்க அந்த மலையில பலியிட சொல்லுகிறதான சமயத்துல கூட்டிட்டு போறாரு. ஆனா அவருக்கு தெரியும் மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவன் எனக்கு தகன பலியாக என்றார். புறப்பட்டாருங்க ஆபிரகாம். கொஸ்டின் கேட்கல. நம்ம இருந்தோம்னா கர்த்தர் பேசுறாரா பிசாசு பேசுறா, அதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு, அதுக்கு 10 ஊழியக்காரங்கிட்ட கடிதம் எழுதி, 10 ஊழியக்காரங்கிட்ட ஃபோனை பண்ணி, கர்த்தர் பேசுறாரா பிசாசு பேசுறா கேட்டு சொல்லுங்க. இல்லை, ஆபிரகாம் செய்யல. கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? கர்த்தருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோமா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். மேல வச்சிருக்கிற நம்பிக்கை துட நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் செல்வகுமார், கர்த்தருடைய வல்லம் உங்க மேல இறங்குது சகோதரனே. கர்த்தருடைய மாறாத வல்லம் உங்க மேல இறங்குது. 7 வருடமாய் உங்களுடைய வலது காலிலே முழங்கால் பகுதியில இருந்து பாதம் பகுதி வரைக்கும், முழங்கால் பகுதியில இருந்து பாதம் பகுதி வரைக்கும் ஒரு எரிச்சல் உடைய வலது காலிலே ஏற்படுகிறது. பல மருத்துவரை சந்தித்து விட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு அதிலிருந்து எந்த ஒரு விடுதலையும் இதுவரை கிடைக்கவில்லை. கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது இறங்குகிறது சகோதரன் செல்வகுமார். கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை சந்திக்கிறது. இந்த நாளிலே அந்த பிரச்சனையிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மாறாத வல்லமை இந்த மகிமையை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது வியாதியின் கூறுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசினி கிரியைகள் எடுவோங்கிறத இயேசுவின் நாமத்தில் காத்துக் கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியை நடத்துகிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்கிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை